இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சற்று முன்பு கூட ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் டெல் அவீவ் நகரில் வீடுகள் உருக்குலைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் ஒரு புறம் பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக நாம் பார்ப்பது இஸ்ரேல் ஈரான் இடையே இரண்டாவது நாளாக தொடர் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரான் டெல் அவீவ் நகரில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் அங்குள்ள வீடுகள் அனைத்தும் உருக்குலைந்திருப்பதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்ப்பது இஸ்ரேலில் உள்ள டெல் அவீவ் நகர் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறது. சற்று முன்பு கூட ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒரு அண்மை தகவலை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது டெல் அவீவ் நகர் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதனால் டெல் அவீவ் நகரில் உள்ள வீடுகள் உருக்குலைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி இரண்டாவது நாளாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. சற்று முன்பு கூட ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் நகரில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கிறது. இதில் 78 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் டெல் அவீவ் நகரில் வீடுகள் உருக்குலைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையே இரண்டாவது நாளாக தொடர் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 78 பேர் உயிரிழந்திருக்கலாம் என ஈரான் தகவல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான். ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் டெல் அவீவ் நகரில் வீடுகள் உருக்குலைந்திருக்கிறதையும் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். ஈரானுடைய 8 நகரங்கள்ல 5 கட்டமாக 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 200 போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு நேற்றைய தினம் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதல்ல ஈரான்ல இருக்கிற மிக முக்கிய 4 அணுசக்தி மையங்கள், இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள், இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகள், அலுவலகங்கள் என்று குறிவைத்து தாக்கப்பட்டன. அதுல மிகப்பெரிய சேதம் ஈரானுக்கு ஏற்பட்டது. அணு விஞ்ஞானிகள், மூத்த அணு விஞ்ஞானிகள் 6 பேர், இராணுவ தளபதிகள், மிக முக்கிய தளபதிகள், இராணுவத்தினுடைய முப்படையினுடைய தலைமை தளபதி, இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படையினுடைய கட்டளை அதிகாரியாக இருந்தவர், மற்றொரு இராணுவ தளபதி என்ற மிக முக்கிய இராணுவ தளபதிகள் அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல்ல ஈரான் கொல்லப்பட்டாங்க. இதற்கு நிச்சயமாக நாங்க பதிலடியை கொடுப்போம், எங்கள் பகுதியில அத்துமீறி எங்கள் இறையாண்மைக்கு சவால் விடுக்கின்ற வகையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு நேற்றைய எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. நேற்றைய தினம் ஒரு பெரிதான ஒரு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதலை ஈரான் தொடங்கி இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோம்ல இருந்து அவை எல்லாமே வானத்திலேயே
சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஈரானுடைய முயற்சி அங்க தோல்வியில முடிஞ்சதுன்னே சொல்லலாம். இதனால தொடர்ந்து 2வது நாளாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்ல ஈடுபட்டிருக்கு. குறிப்பா இஸ்ரேலுடைய டெல் அபீவ் நகரில் மிக முக்கியமான நகரம். இவர்கள் மக்கள் குடியிருப்பு பகுதியை இலக்காக வச்சு ஒரு சரமாரியாக தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல்ல தற்போது வரை 70க்கும் மேற்பட்டவர் 78 பேர் உயிரிழந்திருக்கலாம்னு ஈரானுடைய பாதுகாப்பு படை தெரிவிச்சிருக்கு. வீடுகள் உருக்குலைந்து காணப்படுற காட்சிகளை பார்க்கலாம். இந்த உயிரிழப்பு இன்னும் கூட கூடுதலாக இருக்கும். முதல் கட்டமாக குறிப்பாக டெல் அபீவ் நகர்ல பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. இது 2 விஷயத்த சொல்லுது. ஒண்ணு, ஏற்கனவே இஸ்ரேல் அங்க ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தியப்ப ஈரானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு முற்றிலுமாக பலம் இழந்து விட்டது, செயலிழந்து விட்டது, பாதுகாப்பற்றதாக ஆகிவிட்டது. அதனாலதான் அவர்கள் எல்லைக்குள்ள போய் வான்வெளி தாக்குதலை தான் நடத்துறாங்க. இப்ப இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது மிக வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை கேள்விக்குள்ளாக வைக்கிற 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹமாஸ் அமைப்பு சரமாரியாக ட்ரோன்களை கொண்டும் தாக்குதல் நடத்தினதுல பெரும் சேதத்தை இஸ்ரேல் சந்திச்சது. அதற்கு பிறகு அடுத்த ஒரு இஸ்ரேல் பகுதிக்குள்ள சென்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இப்போது ஈரான் நடத்தி இருக்கிற தாக்குதலை பார்க்கலாம். 2 நாடுகளுக்கு இடையில இப்போ போர் பதற்றம் உச்சத்தை அடைந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஈரானுக்குள்ள சர்வதேச நாடுகளால் தடை செய்யப்பட்ட அல்லது சர்வதேச நாடுகள் அனுமதிக்காத அணுகுண்டுகளை அவங்க தயாரிக்கிறாங்க. அந்த அணுகுண்டுகள் எங்க தேசத்திற்கு, எங்க நாட்டுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு. இப்ப எங்க மக்களை நாங்க காப்பாற்றணும்னா, எங்களை நாங்க காப்பாத்திக்கணும்னாக்கா இந்த அணுகுண்டுகளை அவங்க தயாரிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபையில எல்லாமே வலியுறுத்தி வந்தாலும் கூட சர்வதேச அணுசக்தி கழகத்தினுடைய நிபந்தனைகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் மாறாக ஈரான் அணுமின் உற்பத்தி நிலையம்னு சொல்லிட்டு அங்க அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க. இது இந்த 2 நாடுகளுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற உலக நாடுகளுக்குமே இது பேராபத்து. அதனாலதான் அவர்கள் அணு ஆயுதங்கள் தயாரிப்பார்கள் என்று வலுவான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த அடிப்படையில அந்த அணுசக்தி மையங்களை குறிவச்சு தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. அதுல முழுமையாக பல அணு ஆயுத நிலையங்கள் உருக்குலைந்து போயிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதுல இருந்து அணுக்கோசி வந்திருக்கலாங்கிற அந்த அச்சம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கண்டமிட்டு கண்டம் பாயிற ஏவுகணையும் ஈரான் தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிப்பு தளவாட தொழிற்சாலையிலையும் இஸ்ரேல் நேற்று அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல அந்த ராணுவ தளவாட தொழிற்சாலையும் பெரும் சேதம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டு ஏவுகணைகள் மூலமாக கண்டமிட்டு கண்டம் அது தாக்குதல் நடத்தினா உலக அளவுல ஒரு பேராபத்தை ஏற்படுத்தி விடும். கிட்டத்தட்ட கடந்த பிப்ரவரியில 138 கிலோ செறிவூட்டிய யுரேனியத்தை என்ரிச்டு யுரேனியம் சொல்லுவாங்க, அதை வச்சிருந்தாங்க ஈரான். இன்னைக்கு அது 408 கிலோவா இருக்கு. ஏன் இவ்வளவு மடங்கு அவங்க செறிவூட்டிய யுரேனியத்தை இருப்பு வைக்கணும்? அப்ப அணுகுண்டு ஆல்ரெடி தயாரிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப அணுகுண்டுகளை வச்சிருந்து உலக நாடுகள் மீது ஈரான் ஏவுனா பிற நாடுகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலா இருக்கும், எங்களுக்கும் அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கு. இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேல் சொன்னாங்க, நாங்க பொதுமக்கள் ஈரான் மக்களுக்கு எதிராக நாங்க எந்த போராட்டத்தையும் தாக்குதலையும் நடத்தல. ஈரான்ல இருக்கிற சர்வாதிகார மக்களை பணைய கைதிகளாக வைத்திருக்கிற, மக்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிற, மக்களுக்கு பாதுகாப்புள்ள சர்வாதிகார அரசை நோக்கி எதிராக தான் நாங்க இந்த போற தாக்குதலை தொடங்கி இருக்கோம். இப்ப நாங்க தொடங்கி இருக்கோம், ஆனா தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நாங்க உரிய பதிலடியை கொடுப்போம், இஸ்ரேல் தொடங்கினாலும் கூட நாங்க தான் முடிச்சு வைப்போம் அப்படின்னு ஈரானும் சொல்லியிருந்தாங்க. மிக முக்கிய ராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள் உயிரிழந்தாலும் கூட அடுத்ததா அந்த இடத்துக்கு வேற ஆட்களை அந்த ஈரானுடைய உயர் தலைவர் கொமேனியை உடனடியாக நியமிச்சிருந்தார். தாக்குதலை நாங்க நடத்துவோம்னு அவங்க சொல்லியிருந்த சூழல்ல இப்ப இஸ்ரேலுக்குள்ள டெல் அபீவ் நகர்ல ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தொடர் தாக்குதல் நடத்திருக்காங்க. தற்போது வரை ஒரு 78 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று, இன்னும் கூடுதலாக இருக்கலாம் என்று ஈரானுடைய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கு.
ஜோ அவர்கள் இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மேல தாக்குதல் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் மேல ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சில உலக நாடுகள் வந்து நீங்க மத்தியஸ்தத்துக்கு வாங்க, சமரசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை இவங்க கவனிச்சாங்களா? அதுக்கான ஒரு காது கொடுப்பு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? தொடர்ச்சியான தாக்குதல்களை வந்து மாறி மாறி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பல நாடுகளும் வந்து சமரசத்துக்கு வாங்க, நாங்க வந்து மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறோம்லாம் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா இதுல இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் எந்த பின்னணியில நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஈரான் வந்து சர்வதேச அணுசக்தி கழகத்தினுடைய ஒப்பந்தங்களுக்கு மீறி அதற்கு எதிராக தொடர்ச்சியா அணுகுண்டுகளை தயாரிக்கு. இப்ப சர்வதேச அணுசக்தி கழகம் எல்லா அணுசக்தி தயாரிப்பாங்கிற நாடுகள்ட்ட எல்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. யாருமே தேவைக்கு அதிகமாக, அதாவது அணு உலைகள்ல உள்ளூர் பயன்பாட்டுக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கான இப்ப மின்சாரம் தயாரிப்பு உள்ளிட்ட மக்கள் பயன்பாட்டுக்கான செயல்களை மட்டும்தான் அதுல செய்யணும். அதை தவிர அணுகுண்டு தயாரிப்பது போன்ற செயல்களை அந்த அணுமின் நிலையங்கள்ல, அணு உலைகள்ல பயன்படுத்தக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நிபந்தனைகளை ஈரான் தொடர்ந்து மீறிக்கிட்டே இருக்கிறது மட்டுமல்லாம இப்ப நேற்றைய தினம் கூட நடான்ஸ்ங்கிற ஒரு நகரம், அந்த நடான்ஸ்ங்கிற நகரத்துல ஈரானுடைய மத்திய மாகாணத்துல இருக்கு. அந்த மாகாணத்துல கிட்டத்தட்ட 80-100 அடி தரைக்கு கீழே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பதுக்கு குழிகளே ஒரு பெரிய அணு உலைகளை அமைச்சிருக்காங்க. அதுல சாதாரணமாக குண்டு வீச்சு கூட அதை பாதிக்கப்படையாத மிக ஆழத்துல ரொம்ப பாதுகாப்பாக அந்த அணு உலை இருக்கு. ஈரானுடைய நடான்ஸ் அணு உலை. அதுல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மிக அதிகமாக இருப்பு வச்சு, அதுல வந்து யுரேனியத்தை பொறுத்த வரைக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒரு 60% வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த ஒரு 30% மிக ஓரிரு நாட்கள்லயே அந்த அணுகுண்டுக்கான பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வந்துடலாம். அப்ப எப்போது ஆல்ரெடி அவங்க தயாரிச்சிருக்கலாம், ஏற்கனவே அவங்க தயாரிச்சு வச்சிருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னும் விரைவாக ஓரிரு நாட்கள்ல, ஒரு வாரத்துக்குள்ளாக கூட இன்னும் நிறைய அணுகுண்டுகளை தயாரித்து விடலாம்ங்கிற நிலை இருக்கு. இது சர்வதேச ஒப்பந்தத்துக்கு எதிரானது. இதைத்தான் கடந்த புதன்கிழமை ஐநா சபையிலையும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உலக நாடுகள் வந்து இதற்கு ஈரானுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அது தொடர்ந்தாக ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலும் இது ஒரு பக்கம் விவாதிக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அணுகுண்டு தயாரிப்பு சம்பந்தப்பட்டதுல. ஏன்னா அணுகுண்டு நிறைய ஒரு நாடு தயாரிச்சு இன்னொரு நாட்டு மேல வீசினா அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அதனுடைய அணு கதிர்வீச்சு பல காலத்திற்கு இருக்கும். நம்ம இன்னமும் போபால்ல தொழிற்சாலையில் ஏற்பட்ட விசவாய் கசிவு வந்து இன்னமும் பாதிப்புகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சூழல்ல இப்ப அணு உலைகள்ல இருந்து அவர்கள் அணுகுண்டுகளே வீசினாங்கன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுக்காக உலகளாவிய ஒரு அச்சுறுத்தலா இன்னைக்கு ஈரான் இருக்கு அணுகுண்டு தயாரிப்பை பொறுத்த வரைக்கும். அப்ப அதை நீங்க கைவிடணும்னு அமெரிக்கா ஈரான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கூட நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில இதுவரைக்கும் நடந்த எந்த பேச்சுவார்த்தையிலையும் ஈரான் உடன்படவே இல்லை. அவர்கள் நிலையில தெளிவாவே இருக்கிற சூழல்ல ஒரு பக்கம் அணு ஆயுதங்களை ஈரான் அதிகரிச்சுட்டே வந்து உலக நாடுகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலா இருக்கா என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிற சூழல்ல 20 ஆண்டுகளுக்குள்ள இல்லாத வகையில முதல் முறையாக ஈரானுக்கு எதிராக ஐநாவிலையும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பேசியிருக்காங்க. இந்த பின்னணியில தான் இஸ்ரேலுடைய தாக்குதலை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு அந்த ஈரான்ல இருந்து பெரிய ஆபத்து இருக்கு. தொழில்நுட்ப ரீதியா இஸ்ரேல் ரொம்ப வலுவாக இருந்தாலும் கூட, வலிமையாக இருந்தாலும் கூட, ராணுவ படை எண்ணிக்கையில பாக்குறப்ப ஈரான் அதிகமாக இருக்கு. ஈரான் நேரடியா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாம ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹமாஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், ஹைதி அமைப்பு, லெபனான்ல இருந்து வர்ற அமைப்புகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்து இவர்கள் தூண்டுறாங்க. ஈரான் தான் உங்களுக்கு முழுமையாக நிதி உதவியும் ஆயுத உதவியும் பின்புலமா இருந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அது வந்து இஸ்ரேலுக்கு தான் நேரடியாக ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறப்பதான் அந்த அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அழிக்கின்ற வரை எங்க தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் தொடங்கியிருக்காங்க. இப்ப ஈரான் மீதுக்கு நடந்த தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம், பாகிஸ்தான், சவுதி உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக இதுல ஐநா தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஐநா அணு ஆயுதங்களை நீங்க உற்பத்தி பண்ணாதீங்க, இத உலகத்திற்கு ஒரு பேரழிவை தரும் அப்படின்னு அறிவுறுத்திட்டு வர்றாங்க. ஐநா சொன்னதை ஈரான் கேட்கல, அமெரிக்கா வலியுறுத்தியதையும் ஈரான் கேட்கல. இப்ப ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு ஐநா தலையிடணும்னு பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வலியுறுத்துறாங்க.
இதற்கு பிறகு பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் இஸ்ரேல் நடத்த தாக்குதலை வரவேற்றிருக்காங்க. அவ அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது அப்படின்னு ஈரானை கண்டிச்சிருக்காங்க. அப்ப இந்த சூழல்ல ஈரான் நடத்துகிற அந்த ஒப்பந்தங்களை மீறிய இந்த செயல்களுக்கு இதை தயாரிப்பதை பல நாடுகளும் எதிர்க்கிற சூழல்ல இஸ்ரேலுடைய தாக்குதலை பல நாடுகள் மறைமுகமாக வரவேற்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா நாங்க நேரடியா எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இப்போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் பிற நாடுகளை காப்பாற்றுவதற்கு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப மறைமுகமான உதவியை இஸ்ரேலுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வளைகுடா நாடுகள் ஈரான் பக்கம் செல்லலாம். ஆனால் ஈரான் செய்கிற தொடர்ந்து ஒப்பந்தத்துக்கு மீறிய செயலை, அணுசக்தி அணு ஆயுதங்களை தயாரிப்பதை இந்த நாடுகள் கட்டுப்படுத்தணும்னு இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஐநாவை தலையிட வேண்டும் என்று சொல்லியிருக்க சூழல்ல ஐநா சபை இதுல என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரு ஜோ.